தீபன்றவங்க வந்து எங்க வீட்டாண்ட வருவாங்க. அவங்க வந்து என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் ஐ மிஸ் யூ நீயா எழுதுனேன். ஐ மிஸ் யூ எழுதுனதெல்லாம் வந்து இவங்க சொல்ல சொன்னாங்க மேம். நான் தீபன்றவனை வச்சு தப்பா அவங்ககிட்ட இதை வந்து எங்க அம்மா கிட்டே கேளுங்க, தப்பா சொன்னா அவன் விட்டு பிரிஞ்சு போயிடுவான்றதுனால போய் மேடம் கையில எதுக்கு நீ டிஇன்னு எழுத, எப்பவுமே எஸ்சின்னு எழுத மேடம். சதீஷ்குமார் இளவரசி பச்சை போய் சதீஷ்குமார் இளவரசின்னு எழுத மேடம். எஸ்சின்னு எழுதுனே அப்புறம் நான் ஏதோ ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்லுவாங்க, தீபன் ஒரு பையனை சொல்லுவாங்களா? நீ வந்து நான் ஒண்ணே சொல்றேன், உனக்கு வந்து எவ்வளவு விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கும், நீ எதை பார்த்திருப்ப, நீ எந்த அளவுக்கு அனுபவிச்சிருப்ப சொல்லிட்டு எனக்கு தெரியாது, ஓகேவா? ஆனா என் வயசுக்கு உன் வயசு எத்தனை எனக்கு தெரியாது. உன் வயசுல நீ பாக்காததுனா நான் பாத்துட்டு வந்துட்டேன். எந்த விஷயத்துல? எல்லா விஷயத்துலயும் அனுபவப்பட்டதுன்னா 22 வயசு வரைக்கும் படிப்புக்குன்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் வேலை. அப்பதான் 22 வயசுக்கு அப்புறம் தான் இளவரசி எனக்கு கிடைச்சா. நான் ஒன்று சொன்னா அது ஒன்று புரிஞ்சுக்குது. நான் என்ன கேட்டேன்னா, தலைவலின்ற ஃபோன் மட்டும் நான் என்கிட்ட கட் பண்ணிட்டு 1 ஹவர் வந்து ஆன்லைனில் இருந்தியே, ஃபோன் கட் பண்ணிட்டு தூங்கலாம்லன்னு கேட்டேன். இதுக்கு சந்தேகப்படுற அந்த வாய்ஸை பார்த்தியா? பேட் எனக்கு வந்து நான் வந்து எப்படி சொல்லி புரியுதுன்னு தெரியல. நான் ஒண்ணு எனக்கு ஒரு அண்ணன் கூட பிறந்தவன் இருக்கிறான், ஓகேவா? எனக்கு கூட பிறகா வேணான்னு நினைச்சு சொல்றேன். அவன் வேணாயா உனக்கு? அந்த பிளானிங் தான், நாளைக்கு சொல்லிட்டு வந்துடலான்னு தான் இருக்கிறேன். உனக்கு சொல்ற மாதிரி நீ வந்து இல்ல அவங்க சொந்தக்காரிட்ட சொல்ற பத்தியா? அவங்க சொந்தக்காரிட்ட இவங்க கிட்ட யார்கிட்ட, ஏன்னா அவங்க சொந்தக்காரங்க யாரையும் லவ் பண்ணல, இவ்வளவு மட்டும் தான் லவ் பண்றது. இவ்வளவு மட்டும் தான் லவ் பண்ண டைரக்டா சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஒரே ஒரு வார்த்தை உனக்கு ஒன்னு சொன்னா புரியல சதீஷ். சொல்லு. இன்னைக்கு வந்து அவ வந்து உன்னை விட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி போயிடுவானா அப்படின்னு சொல்லி நீ நினைக்கலாம். போயிடும் தான் சொல்லிட்டு நீ நினைக்கலாம். அவளுக்கு கல்யாணம் ஆகுதுக்கு ஒன்று 5 வருஷம் ஆகும். அது தெரியும் அவனுக்கு. யோ நீ எல்லாருக்கும் தெரிஞ்சு புரியுதா இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்சு கல்யாணமே அவன் நிச்சயத்துமே பண்ணாம இந்த ஊர்லயே இவன் தான் இன்ட்ரெஸ்ட் கல்யாணம் பண்ணி போறான், இவன் தான் சுத்திக்கிறான் மொத்த பேரும் தெரிஞ்சு. இன்னைக்கு எவனா ஒருத்தன் கூப் பண்றவங்க வந்து இழுத்துன்னு ஓடுறவன் அப்படியே எவனா ஒருத்தன் வந்தானுங்களா முதல்ல கேட்பான், இந்த பொண்ணு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு கல்யாணம் ஆகுது 5 வருஷம் ஆகும் சதீஷ். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கல, பரவாயில்ல, எங்க நல்லா இருக்கட்டும். அப்படி இல்ல, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ. நீ மனசு கஷ்டப்படுறதா சொல்றேன். வந்தா நம்மள விட்டு வேற ஒருத்தன் லவ் பண்றா போல இது, அவனை கல்யாணம் பண்ணி போற போல இதுன்னு சொல்லிட்டு இவன் வந்து இல்ல எவனா ஒருத்தனை பிக்கப் பண்ணி அங்க அவன்கிட்ட போன் பேசி நான் என்ன இந்த மாதிரி நான் ஒருத்தன் வந்து லவ் பண்ணேன், நான் கல்யாணத்துக்கு முன்னாடி முடிக்கலாம் மறைங்க சொல்லிட்டு நினைக்கல, அவன் இந்த மாதிரி சொல்லிட்டு உன்னை குறை சொல்லலாம். ஆனா வந்து அவன் வீட்டாண்ட வந்து கண்டிப்பா கேட்பான். அவங்க வீட்டுல வர மொத்த பேரும் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து விசாரிக்க வேணாம், அவங்க ஆளுங்களே சொல்லிட்டுவாங்க அந்த பொண்ணை பத்தி. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான், செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து
அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.